ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்சவினால் விடுக்கப்பட்ட சவாலுக்கு தான் பிரசார ரீதியில் விடுத்த 12 சவாலான கேள்விகளுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதிலளிக்க தவறியுள்ளதாக மௌபிம பத்திரிகையின் ஆசிரியர் தெரிவிக்கின்றார். நான் சவால் ஒன்றை விடுக்கிறேன். 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது பிரபாகரனுக்கு 784 மில்லியன் ரூபாவை கொண்டு சென்றது யார் என்பதனை மௌபிம சார்ந்தவர்கள் வெளிப்படுத்துங்கள், பார்க்கலாம். இவ்வாறான விடயம் ஒன்றை மௌபிம பத்திரிகை அறிந்திருக்கவில்லை எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் அறிந்திருப்பாரா என அதனை தெரிவிக்குமாறு மௌபிம சவால் விடுத்திருந்தது. இந்த சவாலுக்காக மௌபிம பத்திரிகையினால் 12 சவாலான கேள்விகள் விஜயதாஸ் ராஜபக்சவிடம் கேட்கப்பட்டிருந்தன. இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் விஜயதாஸ் ராஜபக்சவினால் மௌபிம பத்திரிகையின் ஆசிரியருக்கு கடிதம் ஒன்று எழுதப்பட்டுள்ளது. இந்த கடிதத்தின் ஊடாக மௌபிம பத்திரிகையின் நிர்வாக இயக்குனர் பாராளுமன்ற உறுப்பினர் டிரான் அலஸை தொலைக்காட்சியில் பகிரங்க விவாதம் ஒன்றிற்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் குறித்த 12 சவாலான கேள்விகளுக்கு விஜயதாஸ் ராஜபக்ச பதிலளிக்காது அதிலிருந்து நழுவும் வகையில் செயற்படுவதாக பத்திரிகையின் ஆசிரியரினால் விஜயதாஸ் ராஜபக்சவிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பின் ஊடாக மீண்டும் 7 கேள்விகள் பாராளுமன்ற உறுப்பினரிடம் தொடுக்கப்பட்டுள்ளன. அதனால் குறித்த 12 சவாலான கேள்விகளை தமதாக்கிக் கொண்டு அதற்கு விஜயதாஸ் ராஜபக்ச பதிலளிக்க வேண்டியுள்ளதாக பத்திரிகையின் ஆசிரியரினால் கூறப்படுகிறது. இந்த சவாலை ஏற்றுக்கொள்வதா அல்லது ஏற்றுக்கொள்ளாது நழுவுவதா என்பதனூடாக விஜயதாஸ் ராஜபக்ச பக்கம் தாவுகிறாரா என மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என்பதே மௌபிம பத்திரிகையின் ஆசிரியரின் கருத்தாக காணப்படுகிறது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா பாராளுமன்ற உறுப்பினர் ஜான் அமரதுங்க மத்திய கிழக்கு நாடுகளுக்கான சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டுள்ளமை ஐக்கிய தேசிய கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள உள்ளக பிரச்சனையா என கேள்வி எழுகின்றது. 2010ஆம் ஆண்டு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடனான அமெரிக்க விஜயத்தின் போது எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா ஜான் அமரதுங்க ஒன்று சேர திட்டமிட்டிருந்தார் என செயற்குழு சந்திப்பின் போது கேள்வி எழுப்பப்பட்டது. தற்போது செயற்குழு உறுப்பினராக இருக்கின்ற ரவி கருநாயக்கவினால் இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. 2014ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் திகதி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் ஜோர்தான், பாலஸ்தீன் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கான உத்தியோகபூர்வ சுற்றுப்பயணத்திற்கான பிரதிநிதிகள் குழுவில் பதில் எதிர்க்கட்சி தலைவராக பலமுறை பதவி வகித்த எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா ஜான் அமரதுங்கவும் இதில் இணைந்து கொண்டுள்ளார். எவ்வாறாயினும் பாராளுமன்றத்தில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவரான ஜான் அமரதுங்க ஐக்கிய தலைமைத்துவ சபையில் இணைத்துக் கொள்ளப்படவில்லை. ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிராக உள்ள மனக்கசப்பிற்காகவா ஜனாதிபதியுடன் இணைந்து சர்வதேச சுற்றுப்பயணங்களில் பங்கேற்று பாராளுமன்ற உறுப்பினர் ஜான் அமரதுங்க ஆளும் தரப்பிலுள்ள அரசியல்வாதிகளுடன் அரசியல் தொடர்புகளை கட்டியெழுப்புகின்றார் என்ற கேள்வி தற்போது கட்சி ஆதரவாளர்களுக்கு மத்தியில் எழுந்துள்ளது. அதனால் எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா ஜான் அமரதுங்க கட்சியின் தலைமைத்துவம் தொடர்பில் உள்ள மனக்கசப்பினால் ஐக்கிய தேசிய கட்சியை விட்டு வெளியேறுவாரா? என்று நாம் தெரிவு செய்த பத்திரிகை கேலி சித்திரம் அடுத்து. இனி விளையாட்டுச் செய்தி. தேசிய ஒலிம்பிக் குழுவின் நிலையான வைப்பின் பெறுமதி 41 பில்லியன் ரூபாய் என இன்று தெரிய வந்தது. இதேவேளை மறுசீரமைக்கப்பட வேண்டிய விளையாட்டு சட்டத்திட்டங்களின் எண்ணிக்கை 29க்கும் அதிகம் என இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் குழுவின் செயலாளர் மெக்ஸ்வெல் டி சில்வா தெரிவித்தார்.
விளையாட்டு சட்டத்திட்டங்களை மறுசீரமைக்கும் தற்போதைய நிலையை தெளிவுபடுத்துவதற்காக தேசிய ஒலிம்பிக் குழு நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று முற்பகல் நடைபெற்றது. விளையாட்டுத்துறை அமைச்சும் தேசிய ஒலிம்பிக் குழுவும் கடந்த வருடம் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி லூசான் நகரில் சர்வதேச ஒலிம்பிக் குழு அதிகாரிகளை சந்தித்ததை அடுத்து தேசிய ஒலிம்பிக் குழு நடத்திய முதல் ஊடகவியலாளர் சந்திப்பு இதுவாகும். எவ்வாறாயினும் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் தேசிய ஒலிம்பிக் குழு தலைவர் ஹேமசிறி பெர்னாண்டோ கலந்து கொள்ளவில்லை. இலங்கை ஒலிம்பிக் குழுவுக்கு தடை விதிக்கும்படியான எந்த ஒரு கருத்தையும் சர்வதேச ஒலிம்பிக் குழு லூசான் நகரில் இடம்பெற்ற சந்திப்பின் போது தெரிவிக்கவில்லை என்று ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த குழுவின் செயலாளர் மேக்ஸ்வெல் டி சில்வா குறிப்பிட்டார். ஒலிம்பிக் அமைப்பில் 204 நாடுகள் உள்ளன. அதாவது 204 கலாச்சாரங்களாகும். நாம் பலதரப்பட்டவற்றை அறிந்துள்ளோம் என அந்த சந்தர்ப்பத்தில் கூறப்பட்டது. ஆகவே உங்களிடம் கோரும் விடயத்தில் 10% தேவையாக உள்ளது. சகல நாடுகளும் இந்த 10% பின்பற்ற வேண்டும். அதில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. அதுதான் அரசியல் தலையீடுகளற்ற வழிமுறை, அரசியல் அழுத்தங்கள் இல்லாதது, ஆட்டோனமிக் அக்கவுண்டபிலிட்டி. இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். ஒலிம்பிக் குழுவின் சகல கொடுக்கல் வாங்கல்களும் நேர்மையாக இருக்கின்றதென உபத்தலைவர் ரோஹான் பெர்னாண்டோ இதன் போது கூறினார். ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் தேசிய ஒலிம்பிக் குழுவின் செயற்பாடுகளுக்காக மாதாந்தம் சுமார் 1 மில்லியன் ரூபாய் நிதி சர்வதேச நிதியத்திலிருந்து கிடைப்பதாக தெரிவித்தார். தற்போது நாம் சகல நிதியையும் கணக்குகளில் வைப்பீடு செய்துள்ளோம். தற்போதைக்கு சுமார் 41 மில்லியன் ரூபாய் வரை உள்ளது. இதனை நாம் தயாரித்ததில் எந்த ஒரு கடனும் இல்லை. சிறப்பாக நடத்தி செல்லப்படும் நிறுவனமாகும் இது. இலங்கையில் NOC நிறுவனம் முதலீடு செய்யும் நிறுவனம் அல்ல என்று நீங்கள் கூறுகிறீர்கள். முதலீடு செய்து வட்டி அறவிடும் நிறுவனம் அல்ல. அதுதான் உண்மை. தற்போது இந்த 41 மில்லியனில் 31 தான் உள்ளது. அது ஒவ்வொரு செயற்றிட்டங்களுக்கும் பயன்படுத்தப்பட வேண்டிய பணம். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்திகளுடன். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.